வாழ்க வளமுடன். அறிவு திருக்கோவிலுக்கு நான் பல முறை சென்றிருக்கிறேன். அங்கு பயிற்சி எடுத்திருக்கிறேன். அங்கு தங்கியிருந்த அனுபவம் இருக்கிறது. யோகா பயிற்சி எடுத்திருக்கிறேன். அதனால் பயனடைந்திருக்கிறேன். வேதாத்திரி தத்துவங்கள், அவருடைய அறிவுரைகள் இன்றைக்கு நமக்கு மட்டுமில்லை, உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய வகையில் இருக்கிறது. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வீட்டில் அமைதி முதலில் வேண்டும். வீட்டில் அமைதி இருந்தது என்று சொன்னால் அந்த ஊரில் அமைதி ஏற்படும். இந்த ஊரில் அமைதி அப்படின்னா அந்த சமுதாயத்தில், அந்த ஏரியாவில், ஒரு மாவட்டத்தில் அமைதி ஏற்படும். அந்த மாவட்டத்தில் அமைதி என்று சொன்னால் அந்த மாநிலத்தில் அமைதி வந்துவிடும். மாநிலம் என்றால் அந்த நாட்டிற்கே அமைதி ஏற்பட்டுவிடும். அப்படி எல்லா நாடுகளிலும் அமைதி ஏற்பட்ட போது 770 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த பூமியில் அமைதி ஏற்பட்டுவிடும். பூமியில் அமைதி என்று சொன்னால் மனிதர்கள் மனிதர்களை தாக்க மாட்டார்கள். அந்த மனிதனிடத்துல அந்த மாதிரி மற்ற சக மனிதனை நேசிக்கும் ஒரு திறன் இருக்கிறது, ஒரு தன்மை இருக்கிறது. அந்த தன்மையை வைத்து நாம் அவனை உருவாக்க வேண்டும் என்று வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. அவருடைய வாக்கியங்கள் எல்லாம் அங்க ஆலியார் திருக்கோவிலில் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் எழுதியிருப்பாங்க. அந்த வாக்கியங்களை படிக்கும்போது அவருடைய சிந்தனைகள் மற்ற சிந்தனைகளை விட வித்தியாசமாகவும் உயர்ந்ததாகவும், எல்லா மனிதனும் சமம் என்பதும், மனிதர்களை மட்டும் நேசிக்காமல் இந்த பூமியில் தோன்றியிருக்கக்கூடிய 25 லட்சம் உயிரினங்களையும் கூட நாம் நேசிக்க வேண்டும் என்ற வகையில அவருடைய தத்துவங்கள் இருக்கு. வேதாத்திரி மகரிஷி அவருடைய எல்லா தத்துவங்களையும் ஒட்டுமொத்தமாக சுருக்கி ஒரு 7 சின்ன சின்ன வழிமுறைகளாக நாம் சொல்ல முடியும். அவர் நினைத்த ஒரு உலகத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த 7 தத்துவங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல நமக்குள் அமைதி ஏற்படணும் அப்படின்னா, நமக்கு இருக்கிற செல்வம், நமக்கு இருக்கிற வாய்ப்பு, நமக்கு இருக்கிற வேலை, அதை மட்டும் நம்ம நேசித்து அதோட திருப்திப்பட வேண்டியது மிக மிக அவசியமானது. உங்களுக்கு உண்மையிலே வருமானம் அதிகமாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க தொழில், நீங்க செய்யக்கூடிய தொழிலை நல்லா சிறப்பாக செய்யுங்க. ஆனால் எனக்கு வருமானம் குறைஞ்சு போச்சு, மற்றவனுக்கு வருமானம் அதிகமாக இருக்குன்னு பதட்டப்படுறதில் எந்த பயனும் இல்லை. சிந்தனை என்பது மிகப்பெரியது. அதே வேளையில உங்களுடைய நம்பிக்கை ரொம்ப முக்கியமானது. மற்றவங்களுடைய சொத்தை நம்ம அபகரிக்கணும் அப்படிங்கிற நம்புறவங்க, சட்டத்துக்கு புறம்பா லஞ்சம் வாங்கி பணம் சேர்க்கணுங்கிற நம்பிக்கை உள்ளவங்க நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. ஏன்னா மற்றவங்களுடைய பொருளையும் அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. மற்றவங்க சாப்பாடையும் இவனும் சேர்த்து சாப்பிடக்கூடிய ஆளா இருப்பான். எனவே நல்ல நம்பிக்கையும் நல்ல எண்ணமும் கொண்ட ஒரு மனிதனாக நாம் இருக்க வேண்டும் என்பது வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய அறிவுரையை நடைமுறைப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான முதல் கதை. இரண்டாவது, நாம் மனிதர்களை நேசிப்பவர்களாக, கருணை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிவுரை. கருணை என்பது நாம் மனிதர்கள் இடத்தை காட்டணும், வன விலங்குகள்கிட்ட காட்டணும், சாதாரண விலங்குகள்கிட்ட காட்டணும், எல்லா உயிரினங்கள்ட்டையும் நம்ம காட்டணும். ஏன்னா இந்த பூமி என்பது நம்ம மட்டும் வாழக்கூடிய இடம் இல்லை. சுமார் 25 லட்சம் உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு இடம் தான் பூமி. இந்த பூமி எல்லாருக்குமே சொந்தம் அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டும். அந்த வகையில கருணை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம மட்டும் சாப்பிட்டா போதாது, தெருவில் இருக்கக்கூடிய சாப்பாடு இல்லாதவங்களுக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நம்ம வசதி உள்ளவர்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கறது ஒரு பெரிய தன்மையாக கொடுத்து வாழ பழக வேண்டும். உலகத்தில எல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் கூட இன்னைக்கு தங்களது சொத்துல, தங்களுடைய வருமானத்துல 50% ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய மார்க் சுக்கர்பர்க் போன்ற பெரிய பணக்காரர்கள் இந்த உலகத்துல கண்டிப்பாக இருக்கிறார்கள். நாம் உண்மையிலேயே ஒரு உலக அமைதியான சமுதாயத்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நினைத்தது மாதிரி நம்ம உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அறிவாற்றல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்க வேதாத்திரியுடைய எல்லா தத்துவங்களையும் பாருங்களேன், அறிவியல் அடிப்படையாக இருக்கும். அறிவு திருக்கோவில் அப்படிதான் பெயர் போட்டிருக்கிறாங்க. 2 நாடுகளுக்குள்ள சண்டை போட்டா என்ன ஆகும்? பலர் இறந்து போவார்கள், பொருளாதாரம் பாதிக்கப்படும், எதிரி மனப்பான்மை தோன்றும். அந்த நாட்டில் 2 நாட்டிலையுமே நல்ல விதமான ஒரு சூழ்நிலை இருக்காது, ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்காது. ஒரு நாட்டில் உள்ளவங்க மற்ற நாட்டுக்கு மேல கோபமா இருப்பாங்க, அதை வச்சு அரசியல் நடக்கும். ஸோ அறிவுபூர்வமான ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்க வேண்டும் என்பது நிறைய வாசிக்க வேண்டும், இளைஞர்கள் நிறைய படிக்க வேண்டும், எல்லா விதமான கருத்துக்களையும் படிக்கணும். இந்த பக்கம் என்ன சொல்றாங்க அதையும் கத்துக்க வேண்டும், அதுக்கு அந்த பக்கம் எதிரான கருத்துக்களையும் ஒத்துக்கொள்ளக்கூடிய நல்ல அறிவு திரு உருவங்களாக நீங்கள் கடவுளாக மாற வேண்டும் என்று சொல்றோம். 4வதாக முக்கியமாக முயற்சி என்பது மிக மிக அவசியமானது. இன்னைக்கு சந்திர மண்டலத்தில் கால் பதித்திருக்கிறார்கள். இப்ப 3 நாளைக்கு முன்னாடி நாசால இருந்து ஒரு குறிப்பிட்ட விண்கலம் போய் செவ்வாய் கிரகத்திற்கு போய் சேர்ந்திருக்கிறது. அப்போ நம்ம முயற்சி, செயல் தான் முக்கியம். IAS தேர்வா இருந்தாலும் நீங்க பாருங்களேன், அந்த படிக்கிற பிள்ளைகளை பாருங்களேன், மொபைல் போன் கிடையாது, அவங்களுக்கு பொழுதுபோக்கு கிடையாது, சினிமா கிடையாது, கம்ப்யூட்டர் கேம்ஸ் கிடையாது, வெட்டி பேச்சு கிடையாது. அப்படி தங்களை தாங்களே வருத்தி
வேலை செஞ்சவங்களுக்கு தான் எக்ஸாமினேஷன்ல நல்ல மார்க் வருது. அதுல நீங்க கண்ணால பார்க்க முடியுது இல்லையா? சந்திர மண்டலத்துல கால் பதிக்கணும்னா எவ்வளவு முயற்சி, எவ்வளவு பணம் செலப்படணும், எத்தனை அறிவியல் அறிஞர்கள், விஞ்ஞானிகள் எவ்வளவு நாளைக்கு 10 ஆண்டுகள் தொடர்ந்து முயற்சி பண்ணனால்தான் அந்த சந்திர மண்டலத்திலேயே 1969 ஆண்டு ஜூன் மாசம் 24 கால் பதிக்க முடியுது. சோ இதற்கு மேலாக வேதாத்திரி மகாரிஷி அவர்களுடைய உலக அமைதியை நாம் நீட்டோம் அப்படின்னா நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். காலையில எந்திரிச்சு நாம் இந்த நாள் உயிரோட இருக்கிறோமே அதுக்கு நன்றி சொல்லணும். நம்ம இந்த உலகத்தில் அழகாக ஒரு மனிதனாக படைத்திருக்கிறார்களே நம்ம தாயார் தகப்பனார், அவங்களுக்கு நன்றி சொல்லணும். நமது நண்பர்கள் உறவினர்கள் எத்தனை பேர் நமக்கு உதவி செஞ்சிருப்பாங்க. என்ன எல்லாம் படிக்க வச்சுட்டாங்க அப்பா அம்மாவோட என்னுடைய சகோதர சகோதரிகள் தான். நான் அவங்களுக்கு இன்னைக்கும் இது ஒரு நன்றி உள்ளவர்களாக தான் இருக்கிறேன். ஏன்னா அவங்க படிக்க வைக்கலன்னு நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசி இந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு காவல்துறையில உயர்ந்த பதவியில இருந்துட்டு உங்கள்கிட்ட பேச முடியாது. ஆக நண்பர்கள் உதவி செஞ்சிருக்கிறாங்க. நாம் எதை செய்ய முயற்சி செய்தாலும் நமக்கு உதவி செய்வர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம நன்றியுள்ளாக இருக்க வேண்டும். இன்னொன்று முக்கியமா நம்ம செய்யக்கூடிய தவறு கடந்த கால நிகழ்வுகள், கடந்த கால தோல்விகள், கடந்த காலத்தில் நமக்கு பட்ட அனுபவங்கள், வேதனைகள், இதையெல்லாம் நினைச்சு நம்ம இந்த நேரத்தில் வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நமக்கு இந்த நேரத்தில் வாழ முடியாமல் போய்விடும். எதிர்காலத்தில் என்ன வரப்போகிறதோ, எப்படிப்பட்ட நோய் வரப்போகுதோ, கஷ்டப்பட போறோமோ அப்படிங்கிற கவலை நமக்கு ஏற்பட்டால் இந்த நேரத்தில் வாழ முடியாது. ஆனால் நமக்கு கையில் இருக்கிறது இந்த நிமிடம், இந்த நேரம், now here this time. இது ஒண்ணுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சொத்து. இந்த நேரத்தில் பயனுள்ள நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்கள், நல்ல நடத்தைகள் மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும். நாம் அமைதியான ஒரு உலகத்தை, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடிய வேதாத்திரி மகாரிஷி அவர்கள் கனவு கண்ட ஒரு உலக சமுதாயம். இது பெரிய சிந்தனை, உலக சிந்தனை. அமைதி வீட்டில், அமைதி நாட்டில், அமைதி உலகத்தில், அமைதி இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டதை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னா நாம் இந்த நிமிடத்தில் தான் வாழ வேண்டும். இந்த நிமிடம் தான் நமக்கு சொந்தமான நிமிடம். சில மாணவர்கள்லாம் அந்த கேள்வி கேட்பாங்க, சார் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனை எது? அவங்க தான் போலீஸ் அதிகாரியா இருக்கிறதுனால ஏதாவது பெரிய கேஸ் கண்டுபிடிச்சிருப்போம், அதுக்காக நான் சொல்லட்டுமேன்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், எனது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நேரம், மிகப்பெரிய சாதனையாக நினைக்கக்கூடியது நான் உங்களிடத்துல இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய இந்த நேரம் தான். இந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்டேன் அப்படின்னா என் வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனை இதுதான் நான் அப்படின்னு சொல்லுவேன். நான் அந்த காலத்துல ஒரு பெரிய திருடனை பிடிச்சேன், இல்ல பெரிய ஒரு முக்கியமான குற்றவாளியை சுட்டேன் அப்படின்னு சொல்றதுல என்ன பயன்? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சோ இந்த நேரத்தை தயவு செஞ்சு வீணாக்காதீர்கள். இதுதான் தங்கத்துக்கு இணையானது. யாரோட பழகிறது? இப்போ வேதாத்திரி மகாரிஷி அவர்கள் அமைதியான ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும். மனதுக்குள் அமைதி. மனதுக்குள் எப்படி நமக்கு அமைதி வரும் என்பது நம்ம தான் உருவாக்கணும். மனதுக்குள்ள அமைதி. மனதில் அமைதி இல்லாதவர்கள் மன நோயாளிகள். அவங்க என்ன தவறுனாலும் செய்வாங்க. மனதுக்குள் அமைதி ஏற்படுத்துறதுக்கு தியானம் செய்ய வேண்டும். நமக்கு யோகா பண்ணலாம். நான் விளையாட்டு வீரர், நான் ஓடுவேன், நிறைய தூரம் சைக்கிள் ஓட்டுவேன். நேர்மறை சிந்தனையானவர்கள் உள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளால முடியும், நம்மளால் செய்து காட்ட முடியும், நல்ல காரியங்கள் செய்ய முடியும், 4 பேருக்கு உதவி செய்ய முடியும், ஒரு பெரிய வேலையில சேர முடியும், நம்மளால ஒரு வெளிய ஒளியை ஏற்ற முடியும், வழிகாட்ட முடியும், பணத்தாலும் மனதாலும் நேரத்தாலும் உதவி செய்ய முடியும். சின்ன சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற அறிவு திருக்கோயில்கள் நிறைய இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களோடு நம்ம பழகணும் என்பதுதான் முக்கியம். என்றால் ஒன்று சொல்லுவாங்க, இங்கே பழகக்கூடிய ரொம்ப மிக முக்கியமான 5 நபர்களுடைய ஒரு சராசரி தான் நீங்க. நண்பர்கள் யாருன்னு சொல்லு, நான் அவன் யாருன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? எப்படிப்பட்ட நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பது உங்க வாழ்க்கையில ஒரு சிறந்த அமைதியான மனிதனாக, உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மனிதனாக நீங்கள் இருப்பதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்ல மனிதர்களை, நேர்மையான மனிதர்களை, மக்களை நேசிக்கும் மனிதர்களை, நல்ல நேர்மறை சிந்தனை உள்ள நண்பர்களை உங்கள் வாழ்க்கையோடு சேர்த்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்க எதிர்காலத்தில் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஒளி விளக்காக நீங்கள் மாற முடியும் என்று நான் நம்புகிறேன். அமைதியான மனிதர்களையும், அமைதியான குடும்பங்களையும், அமைதியான கிராமங்களையும், அமைதியான மாநிலங்களையும், அமைதியான நாடுகளையும் நாம் உருவாக்குவதற்கு மிக முக்கியமாக நாம் அமைதியானவர்களாகவும் நல்லவர்களாகவும் மாற வேண்டும். Let us change for the sake of world peace, as is the vision of Vedatri Maharishi. Thank you very much. என்றைக்காவது வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களை நான் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.